ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3 7ஆம் கணக்கு. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 டைஸ் உருட்டுறாங்க. உடனே என் ஆஃப் எஸ் எவ்வளோ இருக்கும், எஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு தெரியும். 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6, அதே போல் 2 1 2 2. இந்த கூறு வழியை முதல்ல எழுதி வச்சுக்கிறணும். 2 3 2 4 2 5 2 6. அதே போல் முதல் பகுதியில் 3னா அடுத்ததில் 1லேருந்து 6 வரைக்கும் உழுக வாய்ப்பு இருக்கு. நாலு 1 4 2 4 3 4 4 4 5 5 1 5 2 அடுத்து 6லேருந்து இந்த கூறு வெளியை முதல்ல எழுதி வச்சுக்கணும். 36 வரும் கட்டாயம். ஒவ்வொன்றுக்கு 6 6ங்கையில் என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை? மொத்தம் 36 வச்சுக்கணும். என்ன கேள்வி கேட்குறோம்? 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க. 2லையும் ஒரே இது 1 1 2 2 3 4 4 5 5 6 6 வேறையெல்லாம் மாறி மாறி வந்து. ஃபஸ்ட்டு சம், ஏ என்பது 2லும் ஒரே முகமதிப்பு. அதில் 1னா இதுலேயும் 1, இதில் 2னா அது. ஏ ஈக்குவல் டு 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ஓகே, இப்போ மொத்தம் எத்தனை வந்துருச்சு? 6 வருது. ஸோ பி ஆஃப் ஏ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 6/36. ஸோ 1/6. இப்போ முதல் இது 2 பகடையிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க நிகழ்தகவு equal to 1/6. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். ஓகே, செகண்ட் சம், முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக இருக்கும். எதெல்லாம் எடுத்து பெருக்கணும்னா பகா எண்ணாக இருக்கும். முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண். இதை எடுத்தா பகா எண் 1 2 பெருக்கி பாரு, 3 பகாய் எண், 4 கிடையாது, 5 பகாய் எண். ஓகே, இதே போல் 2 1 இது பகாய் எண், 4 கிடையாது, 2 6 8 10 12 கிடையாது. ஓகே, எதெல்லாம் எடுத்தா பகாய் எண் பெருக்கி பார்த்து பகாய் எண். 3 1 3 3 பகாய் எண். வராது. 5 1 பகாய் எண். இது எல்லாமே பகா எண் கிடையாது, பெருக்கி பார்க்கணும். ஸோ என்னென்ன நம்பர் வருது? 1 2 1 3 1 5. அதை அப்படியே திருப்பி போட்டால் 2 1 3 1 5 1. ஓகே, நம்பர் 2, பி என்பது 2 முக மதிப்புகளை பெருக்கினால் பகா எண் கிடைக்க. எழுதுவோமா? என்னென்ன டிக் அடிச்சிருக்கேன் பாருங்க. 1 2 பகா எண் பெருக்கி பாரு. 2 2 3 3 5 5. இதே அப்படியே மாற்றி போடு. 2 1 3 1 5 1. ஸோ இதில் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஸோ n of b is equal to 6. அப்போ p of b is equal to n of b by
n of s. ஸோ 6/36 தட் இஸ் ஈக்குவல் டு 1/6. இது செகண்ட். இரண்டு முகத்திலும் பெருக்கினால், இரண்டு முக மதிப்பையும் பெருக்கினால் பகா எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே, அடுத்து என்ன கொடுக்கலாம்? முக மதிப்புகளின் கூடுதல் பகாயன். கூடுதல் பகாயன் கூட்டி பார்த்தா பகாயன். இந்த ஒன்னையும் கூட்டி பார்த்தா 2 பகாயன் வரும்ல, 3 பகாயன். இது 4000, இது 5 பகாயன். 6 பகாயன் கிடையாது. 6 1 7 பகாயன், 3 பகாயன், 5 பகாயன். கூட்டினால் 7 பகாயன், 5 7 5 கூட்டி பாருங்க, 7 5 6. இது 5 1 6000, 7 11 பகாயன், 7 11 பகாயன். இந்த ரவுண்டு போட்டிருக்கிறது ஃபுல்லா எழுதிடுவோமா? மூணாவது, சி என்பது இருமுக மதிப்புகளும். முதல்ல பெருக்கற் பலன், இப்ப கூடுதல். கூடுதல் பகாயன். ஒன்று ஒன்று 1 1 2. ஓகே, 1 2 3, 1 4 5. முதல்ல 1 இது முடிச்சு. அடுத்து 2 1 2 3. இது 3000, இது 5000. 2 4 வராது, 2 5 7 வரும். ஓகே, 2 6 8000. அடுத்து 3 2 3 2 5000, 3 1 4000, 3 3 6000, 3 4 7 ஆகும். 3 5 3 6 வராது, 8 9 வராது. அப்புறம் 4 1 4 3. ஓகே, அடுத்து 5 2 5 2 7000, 5 1 6000, 5 3 8000, 5 4 9, 5 5 10, 5 6 11. ஒரு ஒத்தப்படைனா ஒரு ரெட்டப்படை வரும், அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 6ல் பார்ப்போம். 6 1 7 ஆகும். 6 2 8000, 6 3 9000, 6 4 10, 6 5 11. ஓகே, இப்போ 1 1 1 2 1 4. இதை கூட்டி பாருங்க. இது 2, இது ஒரு பகாயன் 3, இது பகாயன் 5. இந்த 3மே திரும்ப நம்ம ரிவர்ஸ்ல எழுதியிருக்க மாதிரி இருந்தாலே அதுகளை செக் பண்ணிக்கலாம். 4 1 முடிஞ்சு. 2 1 2 3 3 2 5 2 2 5 6 5 5 6 1 6 மிஸ் போட்டோம். 1 6 எழுதிடலாம். 6 1 7 இருக்கும் இல்லையா? அடுத்து செக் பண்ணுவோம். 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்பர் மொத்தம். எத்தனை? 2 முக மதிப்புகளையும் கூட்டினோம்னா பகா எண்ணா இருக்கு. ஸோ n of c is equal to 15. அப்போ p of c is equal to n of c by n of s. ஸோ 15/36. மூணாவது பாட்டில் அடிக்கலாம். 5 3 15, 12 3 36. இது இரு முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக இருக்க நிகழ்தகவு. ஓகே, நாலாவது, முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க. ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே 1 1 அங்கேயே 2 ஆரம்பிக்கும். 1ன்னு கூடுதல் இல்லவே இல்லை, 2க்கு மேலே தான் இருந்து. 2 3 4 5 தான் இருக்கு. 2 டையை நம்ம ரோல் பண்ணும் பொழுது கூடுதல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே இதுல 1 இதுல 1 உழுகையில ஃபர்ஸ்ட் கூட்டலே 2ன்னு ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க? கூடுதல் 1ன்னு. அப்படி ஒரு வாய்ப்பே நமக்கு இல்லை, அப்படி ஒரு நிகழ்ச்சியே இல்லை. ஸோ நடக்காத இயலாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவு அப்படின்னா அது என்னது? 0. அந்த நிகழ்ச்சியே நடக்கல, அப்புறம் எப்படி நிகழ்தகவு? ஸோ நாலாவது, முக மதிப்புகளின் கூடுதல் 1ஆக இருக்க நிகழ்தகவு. அதை டின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ டிங்கிற ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை. ஸோ n of d 0.
ஸோ பி ஆஃப் டியும் என்னது என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். ஸோ இயலாத நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. இதுதான் இந்த இதுக்குரிய ஆன்சர். கூடுதல் 1ன்னு கிடைக்க வாய்ப்பே இல்லை.